வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கோவில்பட்டியில் பள்ளி காவலாளியை 9ஆம் வகுப்பு மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடிக்கடி அட்வைஸ் கூறியதால் வெட்டினேன் என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்த சிறுவனை என்ன செய்தார்கள்? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்தவர் 28 வயதான பாலகுமார். இவர் கதிரேசன் கோவில் சாலையில் உள்ள ஏவி அரசு உதவி பெறும் பள்ளியில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். நேற்று பள்ளி அருகே உள்ள டீ கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 9ஆம் வகுப்பு பயிலும் 14 வயது சிறுவன் திடீரென்று வெறிச்செயலில் ஈடுபட்டார். தான் எடுத்து வந்த அரிவாளால் காவலாளி பாலகுமாரை கழுத்தருகே வெட்டிவிட்டு தப்பியோடினார். வெட்டுக்காயமடைந்த பாலகுமார் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழ அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து காவலாளி பாலகுமார் அளித்த புகாரின் பேரில் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து 14 வயது சிறுவனை பிடித்து இளஞ்சிறார் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தினர். காவலாளியை தாக்கியது ஏன் என சிறுவனிடம் விசாரித்தனர். கபடி விளையாட்டில் அதீத ஆர்வம் கொண்ட சிறுவன் அடிக்கடி வகுப்பை கட்டடித்துவிட்டு வெளியே சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. அதனை பள்ளி காவலாளியான பாலகுமார் தட்டி கேட்டுள்ளார். இதனால் மாணவனுக்கும் காவலாளிக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் வகுப்பை கட்டடித்துவிட்டு சேட்டை செய்ததை காவலாளி பள்ளி முதல்வரிடம் தெரியப்படுத்தியுள்ளார். அதில் மாணவனை அழைத்து பள்ளி முதல்வர் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவன் தன்னை பெற்றோரே கண்டுகொள்வதில்லை, நீ யார் என்னை கேட்க என காவலாளி மீது ஆத்திரமடைந்தார். தன்னை திட்டமிட்டு போட்டுக் கொடுத்ததாக நினைத்து காவலாளி பாலகுமாரை பழிவாங்கவும் முடிவெடுத்துள்ளார். அந்த ஆத்திரத்தில்தான் காவலாளியை அரிவாளால் வெட்டி கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளார். தவறு செய்வதை தட்டி கேட்க கூட அச்சமாக இருப்பதாக பள்ளி காவலாளி தெரிவித்துள்ளார். செய்த தவறை ஒப்புக்கொண்ட சிறுவனை தண்டிக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுவனுக்கு அறிவுரை மற்றும் கவுன்சிலிங் வழங்கி விடுவித்தனர். வகுப்பை கட்டடித்துவிட்டு வெளியே சுற்றித் திரிந்ததை தட்டி கேட்டதால் பள்ளி காவலாளியை 9ஆம் வகுப்பு மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் கோவில்பட்டியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.